ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சேஃப்டிக்கான ஒரு வீடியோவும் சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பயபக்தியாக இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது. எல்லாரும் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடுத்த நிமிஷத்தில் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வெளியே நடக்கலை, அக்கம் பக்கத்தில் நடக்கலை, இது எங்கள் வீட்லேயும் நடந்தது. அதை வந்து நான் யூடியூப் சேனலில் போடுறேன்னா இது வந்து எனக்கு வியூஸ்க்காகவும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் போடல. எல்லாருமே ஒரு இந்த நாட்டில் படைக்கப்பட்டிருக்கோன்னா ஏதோ ஒரு இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். அது நம்ம கேர்லெஸ்னஸ்னால வந்து நம்ம உயிரை வந்து மாய்த்தி கொள்ளக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் நான் போடுறேன். இது மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னென்னு பார்த்தீங்களா, என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி வந்து ஃபுல்லாக வந்து நைட்டோட நைட்டாக வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு அப்படியே ஃபயர் ஆகிட்டுருச்சு. நான் வந்து எப்படியோ தெரியாதலமாக ஒரு கடவுள்னு சொல்கிறதா என்னன்னே தெரில, என்னோடய புண்ணியமானு தெரில, நான் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பித்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு. இது எப்படி ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடே பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ காட்டுறேன். என்னோடய வீடு தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே கொளுத்திக்கிட்டு எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வீடே மாறிடுச்சு. ஃபுல்லாக ஒயிட் சீலிங் வந்து பிளாக் சீலிங்காக மாறிடுச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்கிறேன். நைட்டில் வந்து மழை, நேற்று உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக மழை இருக்குது. மழையினால் வந்து இது வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தோம். நாங்கள் எலி போகுதுன்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து நிறைய வாட்டி எலி வந்து கடிச்சு கொதறி வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணி நாங்கள் ஏசியை ரன் பண்ணியிருந்தோம். அந்த பேட்ச் ஒர்க் பண்ணதில் வந்து ஒரு ஃபால்ட் ஆகி இந்த மாதிரி வந்து ஏசி வந்து இதுவாகிடுச்சு. எனிவே என்னோட நல்ல நேரம் இது வந்து சிலிண்டர் உள்ளே இருக்க சிலிண்டர், ஏசி சிலிண்டர் வந்து வெடிக்கலை. என்ன ப்ரோ ஏசியில் சிலிண்டர்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது உருட்டாதீங்கன்னு இந்த வீடியோவை சிரிப்பாக எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. ஏசியில் வந்து நம்ம ஏர் வந்து ஜில்லுன்னு வரலன்னா அதுக்குன்னு ஒரு நம்ம கேஸ் இருக்கும் உள்ளே, அந்த கேஸ் வந்து வெடிச்சிடுறது தான் நான் சிலிண்டர்னு புரிகிற வகையில் சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ புரியணும், பயனுள்ளதாகவும் இருக்கணும், தெளிவாக எல்லாருமே உயிரோடு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து அலட்சியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அலட்சியமாக தான் இருக்கும். நான் வந்து இது பதிவிடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன ப்ரோ வீடு இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க, இப்படிலாம் ஒரு வீடியோ போடுறீங்க, என்ன ப்ரோ நீங்களே பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்கறதுக்கூடாது, யாருமே கேட்கக்கூடாது. அதுக்கான ஒரு வீடியோவை தான் நான் பதிவிடுறேன். ஸோ கொஞ்சம் இதை வந்து இதுவாக பார்த்துக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது. எங்கள் வீடு வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. இது எப்படி ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எலி வந்து எப்படியோ உள்ளே வந்துருச்சு மழை காலத்தில். இப்போ இது வந்து ரொம்ப வெயில் காலம். இப்போ ரீசெண்ட் 2 டேஸாக வந்து ரொம்ப மழையாக இருக்குது. அந்த மழை டைமில் வந்து எலி வந்து உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே எரி கொதறி வச்சிட்ருக்கு. அது வந்து எங்களுக்கு தெரியல, நாங்களும் போடுறதில்ல. எப்பயுமே வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சுன்னா ஏசி ரன் ஆகணும்னு தான் இல்லை, அவசியம் இல்லை. நம்ம வந்து அந்த மீட்டர்னு ஒரு ஃபிக்ஸ்டு மீட்டர்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த மீட்டர் நீங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலும் சரி, இல்லைனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மெயின் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர்லாம் வந்து ஏசி டைரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து கட்டில் நம்ம போட்டுப்போம். ஒரு சில வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசிக்கு கீழே எனக்கு நல்ல ஏசி அப்படியே ஃபேன்லேருந்து நேராக வந்து என் மூஞ்சில் படணுன்ட்டு குழந்தைங்களும் சரி, ஒரு சில பேரும் சரி ஏசி நிறைய விரும்புவீங்க. அதனால் ஏசிக்கு கீழே வந்து நம்ம கட்டில் போட்டிருக்கோம். ஏசி எதனா ஆயிடுச்சுன்னா அப்படியே மேலே, இது நேற்று என்ன ஆச்சுன்னா உருகி அப்படியே மேலே அப்படியே துளியாக உழுது. அப்படியே நெருப்பு துளிகள் வந்து அப்படியே உருகி ஏசியோட இது வெல்டாகி அப்படியே கீழே ஊற்றுது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதோ ஒரு நேரத்தில் நான் எப்பயுமே ஏசி ஓரமாக தான், நானும் இங்கே கட்டில் தான் போட்டு வச்சுருந்தோம். கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம், என்னன்னு தெரில, கடவுள் இதுவான்னு தெரில. தள்ளி போட்டிருந்த நேரம் கீழே ஃபுல்லாகவே ஊற்றிருச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே ஃபுல்லாக ஒழுகி ஊற்றிருச்சு. இதுவே நான் இங்கே ஏசி இந்த கட்டில் வந்து நான் இந்த இடத்துல போட்டிருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்றது எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. எந்த டைமில் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி இடத்துல ஏசி வச்சுட்டு கீழே நீங்கள் கட்டில் போட்டிருக்கீங்கன்னா தயவு செய்து ஷிஃப்ட் பண்ணுங்கள், கட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள். எல்லாமே நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இந்த சேனலில் போடுற வீடியோவிலேருந்து எல்லாமே வந்து நான் உங்களோட உயிருக்கும் நான் பார்க்குறேன், எனக்கும் ஒரு இதுக்கும் தான் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எல்லாமே இப்படி தான் இருக்கும். என்ன ப்ரோ இதில் வந்து லைக்ஸ் அண்ட் வியூஸ் சம்பாதிக்கிறியான்றது மட்டும் நினைக்காதீங்க. எல்லாம் நம்மளோட உயிருக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுமாரி இருங்க. இது எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னு கேட்குறேன் பாருங்கள். எலி வந்து உள்ளே வந்து இதுவாகிடுச்சு.
எல்லா டைமும் நம்மளோட கரண்ட் வந்து ஒரே இதில் ரேஞ்சில் வந்து ஓடிட்டு இருக்காது. அப்பப்போ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஓகேங்களா? மழை வந்தால் திடீர்னு ஸ்பார்க் ஹெவியாகவும் ஹை வோல்டேஜ் வரும், லோ வோல்டேஜ் வரும். இந்த மாதிரி கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹை வோல்டேஜ் வந்ததுனால அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு அந்த எலி கடிச்ச இடம் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் பேட்ச் ஒர்க் டேப் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டேப் ஒர்க்கில் திடீர்னு ஃபயர் ஆகிட்டு அப்படியே எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே பாதி ஏசி போயிடுச்சு. இது வந்து நம்ம கைலாங்காடில் போடுற வேலை தான். இது ஒரு அவேர்னஸாக நினச்சிக்கிட்டு எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே காசுன்னு பார்க்காதீங்க. காசு பார்க்கணும் தான் புரியுது. அதுக்காக ஒரு பேட்ச் ஒர்க் நீங்கள் பண்ணலாம், அதுவே தவறு தான், அதையே சொல்லக்கூடாது. ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஏசி வாங்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, புரியுது. இதெல்லாம் ஹெவியாகவே போகும். அமௌண்ட்டு கையை வச்சாலே 3000 2000 கேட்பாங்க. அதுக்கும் விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா பேட்ச் ஒர்க் பண்ணலாம், அதுக்குன்னு ஓவராக பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த வேலைக்கே இந்த ஏசிக்கே நாங்கள் பேட்ச் ஒர்க் ஒரு 20 to 15 டைம்ஸ் கிட்ட நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணாதீங்க. கொஞ்சமாக இது பண்ணுங்கள். பேட்ச் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் புதுசாகவே மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போது உங்கள் உயிர் வந்து தப்பிக்க சான்சஸ் இருக்குது. நம்ம உழைக்கிறது எல்லாமே பணங்காசு சேர்க்கறது எல்லாமே இந்த பூமியில் கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்காக தான். ஸோ அந்த காசை நீங்கள் சேவ் பண்ணிடணுன்ற பேரில் பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் உயிரை இது பண்ணிக்காதீங்க. ஸோ அவேர்னஸாக இருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக வரும். இது என்னோட வீட்டில் நடந்தது, வெளியே நடக்கலை. நான் எங்கேயும் போய் வீடியோ எடுத்து போடல. என் வீட்டில் நடக்கிறது என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. என்ன ப்ரோ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் தனியாக பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு சில பேர், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் இருக்கீங்க. நான் அவங்களுக்காக மட்டும் சொல்லலை, பார்க்குற எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். இது பெரிய லாங் வீடியோவாக வருது. லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். எந்த வீடியோவும் சும்மா வளன்னு சொல்லி இழுக்க மாட்டாங்க. எல்லாமே பயனுள்ளதாக தான் பேசுவாங்க. எந்த வீடியோ எப்படி இருக்கும்ன்றதுல இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறது நல்லது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். ஏசிக்கு கீழே வந்து கட்டில் போட வேணாம், ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்கள். எந்த நேரத்தில் எது நடக்குதுன்னே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலங்க. அந்த மாதிரி ஒரு தருணம் எந்த டைமில் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, விடியற் காலை 3:30 மணியில் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடா கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு சொல்லிட்டு எல்லாம் ஃபேனை பார்த்தோம். ஃபேன் பார்த்தோன்னே திடீர்னு பார்த்தேன் என் தலைக்கு மேலே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே துளியாக விழுந்துட்டு இருக்கு. நான் கட்டில் தள்ளி போட்டதுனால கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்குது. என்னன்னே தெரியல. ஸ்கூபியும் இருந்தால் எல்லாமே நாங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே வீடே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி, இந்த மாதிரி வீடில் நீ வச்சிருக்கியா மச்சான், நான் பார்த்தேனே, நீ வந்து கட்டில் மாற்றி போடு, எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது, சரிங்களா? குழந்தை வச்சுருப்பீங்க, அந்த டைமில் என்னென்னவோ நடக்குதுங்க. நம்ம நாட்டில் வந்து எதுவுமே நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ அதனால் பயபக்தியாக இருங்க, கொஞ்சம் இது பண்ணுங்கள். மறுக்கா நான் சொல்கிறேன்னா எல்லாமே நம்மளோட உயிருக்காக தான், நம்மளோட சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை சிரிப்பாக எடுத்துக்கிட்டு போங்க ப்ரோ, என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்றது மட்டும் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. ஒரு வேல்யூவாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதுக்காக ஒரு முயற்சி எடுங்க, சரிங்களா? தேங்க்யூ கைஸ், see you in the next video. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.